Problem 2.21 superposition theorem யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெசிஸ்டர் 3 ஓம் இருக்குதுல இதுல எவ்வளவு கரண்ட் போகுது இந்த கரண்ட் உடைய டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் மீன்ஸ் திசை ஓகே சோ எவ்வளவு கரண்ட் இந்த ரெசிஸ்டர் குள்ள போகுது இந்த அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய திசை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்கு find the magnitude எவ்வளவு கரண்ட் and direction ஓகே திசை of a current in the 3 ohm resistor okay இந்த 3 ohm resistor குள்ள எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு okay shown below by using superposition theorem வச்சு நம்ம இத கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சோ இத நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் i1 இது வந்து i2 சோ இதுக்குள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் i1 plus i2 ஓகே சோ இத தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ ஸ்டெப் 1ல நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டெப் 1ல நம்ம ஒரு சோர்ஸை வச்சுட்டு இன்னொரு சோர்ஸை என்ன பண்ணிடுவோம் சப்ரஸ் பண்ணிடுவோம் அப்படிதானே சப்ரஸ் பண்ணி மெஷ் கரண்ட் மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் சால்வ் பண்ணுவோம் அப்படிதானே ஸோ ஒரு இதை சப்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய சர்க்கியூட் வந்து ஒரு சோர்ஸ் ரெசிஸ்டர் இந்த சோர்ஸ் வரக்கூடியதை என்ன பண்ணிடுவோம் நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடுவோம் அப்படிதானே ஓகே ஸோ இதில் வந்து 24 வோல்ட் இதில் வந்து 2 ஓம் இது 3 ஓம் இது 6 ஓம் ஓகே இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் i1 இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் i2 ஓகே ஸோ யூசிங் மெஷ் கரண்ட் மெத்தட் ஓகே மெஷ் கரண்ட் மெத்தட் நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் மேட்ரிக்ஸ் வந்து ஸோ ரெண்டு லூப் இருக்கு அப்படிதான் இந்த சர்க்கியூட்ல ஸோ மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணோம்னா 2x2 மேட்ரிக்ஸ் ஸோ என்ன பண்ணுவோம் R1 அந்த ஃபார்முலா தெரியும்ல R11 R12 R21 R22 இன்டூ I1 I2 இன்டூ V1 V2 ஈக்குவல் டு ஓகே ஈக்குவல் டு V1 V2 ஸோ இதே ஃபார்முலா தான் R11னா இந்த ஃபர்ஸ்ட் லூப்ல இருக்கக்கூடிய அவ்வளோ ரெசிஸ்டரும் எழுதணும் என்ன ரெசிஸ்டர்லாம் இருக்கு 3ம் 2ம் இருக்கு அப்போ 6 ஓகே அடுத்தல 1 2 அப்படின்னா ஒன்னாவது லூப்புக்கும் ரெண்டாவது லூப்புக்கும் இடையில காமனா இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் 3 அதை -3ன்னு எழுதுவோம் அடுத்தல 2 1னா 2க்கும் 1க்கும் இடையில காமனா இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் 3 அதை -3ன்னு எழுதணும் தென் 2 2னா இந்த செகண்ட் லூப்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் அவ்வளோத்தையும் எழுதணும் அப்போ 6 + 3 9 ஓகே இன்டூ I1 I2 that's equal to V1 V2 இனி என்ன பண்ணணும்னா மேட்ரிக்ஸ் டெல் கண்டுபிடிக்கணும் ஸோ டெல் கண்டுபிடிக்கணும்னா இதை மட்டும் அப்படிதானே 6 -3 -3 9 that is equal to 6 into 9 3 plus 2 5 3 plus 2 5 lada so 5 okay 5 so 5 into 9 minus 3 into -3 that is equal to என்ன வரும் 5 9s are 45 minus into minus plus la அப்ப 3 3s are 9 that is equal to 45ல 9 போனா 36 ஓகே நெக்ஸ்ட் அப்ப நம்ம டெல் கண்டுபிடிச்சாச்சு டெல் இஸ் ஈக்குவல் டு 36 ஓகே டெல் கண்டுபிடிச்சாச்சு என்ன கண்டுபிடிக்கணும் டெல் 1 கண்டுபிடிக்கணும் அப்படிதானே ஸோ டெல் 1 இஸ் ஈக்குவல் டு அப்ப என்ன பண்ணுவோம் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எதை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணுவோம் வோல்டேஜ் சோர்ஸ் எழுதல ஐ எம் வெரி சாரி வோல்டேஜ் சோர்ஸ் என்னன்னா இந்த லூப்ல மட்டும் வோல்டேஜ் இருக்கு அப்படிதானே அப்போ இது வந்து 24 இந்த லூப்ல வோல்டேஜ் இல்ல அதனால அந்த டேர்ம் என்னது 0 ஓகேவா சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதை கொண்டு எதை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த 24 0வை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணணும் சோ 24 0 -3 9 that is equal to 24 into 9 minus 0 into -3 that is equal to இந்த term என்னதாயிரும் 0 ஆயிரும் அப்படிதானே அப்ப 24 into 9 என்ன வரும் 216 so del 1 is equal to என்ன வரும் del 1 is equal to 216 இனி del 2
ஸோ del 2 is equal to என்ன வரும், இந்த இடத்துல இந்த நம்பரை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிதானே. ஸோ இந்த டேர்மை இந்த காலமை அப்படியே எழுதணும். ஸோ 5 minus 3 இந்த காலமுக்கு பதில் என்ன எழுதணும், இந்த காலமுக்கு பதில் இது எழுதணும். 24 0 அப்படிதானே, 24 0. So that is equal to 5 into 0 minus 24 into another minus 3. Okay, that's equal to in the term 0 ஆயிரும். Okay, then 24 into minus 3 எவ்வளவு வரும், 72. 24 into minus 3 வந்து minus 72 வரும். So minus into minus என்ன வந்துரும், plus வரும் அப்படிதானே. அப்போ வெறும் 72. So del 2 is equal to என்ன வரும், 72. இதுல இருந்து I1 I2 கண்டுபிடிச்சிடலாமா. So I1 க்கு ஃபார்முலா என்ன, I1 is equal to del 1 divided by del அப்படிதானே. I2 is equal to del 2 divided by del. அப்போ நம்மளுக்கு del 1 தெரியும், del 2 தெரியும், delலும் தெரியும். அப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், I1ம் I2ம் கண்டுபிடிச்சிடலாம். So I1 is equal to del 1 divided by del, that is equal to del 1 என்ன கண்டுபிடிச்சோம், 216 divided by 36. 216 divided by 36. I2 is equal to del 2 divided by del, that is equal to 72 divided by 36. Okay. So 216 divided by 36 calculator என்னன்னு போட்டு பாருங்க, 6 amps னு வரும். ஓகேவா, கரண்ட் உடைய யூனிட் என்னது, amps, அதனால 6 amps, that is equal to 72 and 36 ஐயும் calculatorல calculate பண்ணி பாருங்க, 2 amps வரும். ஓகே, so நம்ம I1 I2 கண்டுபிடிச்சாச்சு. So current through 3 ohm resistor, so current through 3 ohm resistor I1 dash, ஏன்னா நம்ம இப்போ ஒரு சோர்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிதானே, இன்னொரு சோர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும்ல. அதனால இப்போ 3 ohm ரெசிஸ்டருக்குள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னன்னா அது I1 டேஷ்னு எடுத்திருக்கோம். ஸோ I1 dash is equal to I1 minus I2. ஓகே, that is equal to என்ன வரும், 6 minus 2, that is equal to 4. ஓகேவா. ஸோ கரண்ட் வந்து இப்போ கரண்ட் 3 ohm ரெசிஸ்டருக்குள்ள ஒரு சோர்ஸ் வச்சு போகக்கூடிய கரண்ட் எவ்வளவு, 3 amps. ஓகே ஓகே, இனி இன்னொரு சோர்ஸ் வச்சு பண்ணணும் அப்படிதானே. இப்ப சூப்பர் பொசிஷன் தியரம்ல நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சோர்ஸ் வச்சு பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும், ஒரு சோர்ஸை சப்ரஸ் பண்ணி இன்னொரு சோர்ஸ் வச்சு பண்ணியாச்சு. இனி இந்த சோர்ஸை சப்ரஸ் பண்ணிட்டு இந்த சோர்ஸ் வச்சு பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சோர்ஸ்ல இருந்து இதுக்குள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் 4 amps. ஓகே, இனி இதை நம்ம என்ன பண்ண போறோம், சப்ரஸ் பண்ணிட்டு இதுல இருந்து இந்த 3 ohmsக்குள்ள எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ 263. ஓகே, ஸோ ஸ்டெப் 2ல இதை சப்ரஸ் பண்ணிருவோம்ல. ஸோ இங்க 2, இங்க 3, இங்க 6, இங்க எவ்வளவு வரும், இங்க 36 volt. ஓகே, இனி அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும், I1 I2. ஸோ இப்போ using mesh current method. மெஷ் கரண்ட் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ R11 அந்த ஃபார்முலா என்ன, R11 R12 R21 R22 into I1 I2 is equal to V1 V2. ஓகே, ஸோ R11னா இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் 3யும் 2ம் 5. தென் ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது 3, அதை -3ன்னு எடுக்கணும். தென் இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் 6 9 அப்படிதானே, 6 7 8 9. ஓ நோ, இதுல வந்து 2 1ல, ஸோ காமனாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டர். ஓகே, ஸோ -3. அப்புறம் மொத்தமாக எது 6ம் 3யும் 9 இருக்கு.
okay, into I1 I2 that's equal to V1 என்னது இங்க V1 இந்த லூப்ல எந்த சோர்ஸ்மே இல்ல அதனால 0 இந்த லூப்ல ஒரு சோர்ஸ் வோல்டேஜ் இருக்கு அது எங்க இருந்து வருது பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி வருது அதனால -36 ஓகே சோ இப்போ நம்ம டெல் கண்டுபிடிக்கணும் டெல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம் இத மட்டும் எடுப்போம் 5 -3 9 that is equal to 5 into 9 minus 3 into -3 that is equal to 9 5s are 45 minus 3 3s are 9 that is equal to 36 நம்ம இதுக்கு முன்னாடியும் கண்டுபிடிச்சோம் del அப்படிதானா ஓகே இனி அடுத்தது del 1 கண்டுபிடிக்கணும் so del 1 is equal to so இந்த first columnல எதை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணனும் இந்த டேர்மை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணனும் அப்படிதானா so 0 minus 36 minus 3 9 that is equal to என்ன வரும் 0 into 9 minus -36 into -3 so calculatorல இத போட்டு பாருங்க -36 into 3 எவ்வளவு வரும் 108 okay so minus into minus plus அப்ப இங்க ஒரு minus இருக்கலாம் so minus 108 so next என்ன கண்டுபிடிக்கணும் del 2 கண்டுபிடிக்கணும் அப்படிதானே so del 2 க்கு என்ன பண்ணனும் column 2 வந்து இந்த டேர்ம்னால ரீப்ளேஸ் பண்ணனும் அப்படிதானே so del 2 is equal to இத கொண்டு இதுல ரீப்ளேஸ் பண்ணனும் so 5 minus 3 0 minus 36 அப்படிதானே so that is equal to 5 into minus 36 minus 0 into minus 3 that is equal to என்ன வரும் இந்த டேர்ம் 0 ஆயிரும் அப்படிதானே இங்க இந்த டேர்ம் 0 அப்போ 36 into 3 வந்து 108 ன்னு கண்டுபிடிச்சோம் இப்போ 36 into 5 வந்து 180 so minus 180 okay okay so இது வந்து del 1 வந்து -108 del 2 is equal to -180 இதுல இருந்து I1 I2 கண்டுபிடிக்கணும் so I1 is equal to என்ன வரும் del 1 divided by del I2 is equal to del 2 divided by del that is equal to del 1 value என்ன 108 இது 36 so 108 divided by 36 இங்க வந்து 180 minus 180 divided by 36 that is equal to 108 divided by 36 வந்து calculatorல போட்டா -3 amps னு வரும் சரியா இது வந்து -5 amps so இது வந்து 108 by 36 போட்டு calculatorல போட்டு பாருங்க 3 amps வரும் ஓகேவா so -180 divided by 36 னா -5 amps வரும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இது வந்து செகண்ட் சோர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சது அப்படிதானே so செகண்ட் சோர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சனால இது -3 okay -5 amps okay so செகண்ட் சோர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் so 3 ohm குள்ள செகண்ட் சோர்ஸ்ல இருந்து எவ்வளவு கரண்ட் போகுது அப்படினு பார்த்தா current flow through 3 ohm resistor I2 dash ஓகேவா இப்போ செகண்ட் சோர்ஸ் தானே செகண்ட் சோர்ஸ்ல இருந்து தானே எவ்வளவு கரண்ட் 3 ஓம்ல போகுதுன்னு தெரியணும் so I2 dash is equal to I1 minus I2 இந்த I1 minus I2 okay that is equal to I1 என்னது -3 I2 என்னது -5 I2 -5 தானே that is equal to -3 plus என்ன வரும் ஏன்னா minus into minus plus ஆயிரும்ல 5 so 5ல 3 போனா இது minus sign இது plus signல so 5ல 3 போனா எத்தனை 2 amps okay so 3 ohm resistorல I2 sourceல இருந்து that means loopல இருக்கக்கூடிய second voltage sourceல இருந்து போகக்கூடிய current என்னது இந்த voltage sourceல இருந்து இந்த resistorக்குள்ள போகக்கூடிய current 2 amps okay அப்போ நம்ம வந்து இப்போ current flow through அப்போ மொத்தமா இவங்க ரெண்டு சோர்ஸ் இருந்தாங்கல்ல
இந்த ரெண்டு சோர்ஸ்ல இருந்தும் எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்படிதானே? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல கண்டுபிடிச்சிட்டோம், இந்த சோர்ஸ்ல இருந்து இந்த 3 ஓம் ரெசிஸ்டர்ல போன கரண்ட் 4. இப்போ 36 வோல்ட்ல இருந்து இந்த இதுக்குள்ள வந்தக்கூடிய கரண்ட் எவ்வளவு? 2. அப்போ 4 + 2 6 ஆம்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டர் 3 ஓம்குள்ள போகக்கூடிய கரண்ட் எத்தனை? 6 ஆம்ஸ். ஓகே, so the current flow through the conductor is 6 amps. கண்டுபிடிச்சாச்சு. இனி என்னன்னா இந்த கரண்ட் இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் மேல எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? அப்ப என்ன டிரெக்ஷன்? டவுன்வர்ட் டிரெக்ஷன். நம்மள என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மேக்னெட்யூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேக்னெட்யூட் கண்டுபிடிச்சிட்டோம்ல, 6 ஆம்ஸ் தானே. இங்க இருந்து 4, இங்க இருந்து 2, மொத்தம் எத்தனை? 6 ஆம்ஸ். டிரெக்ஷன் என்னது? மேல இருந்து கீழ் தானே வருது. கரண்ட் எங்க இருந்து? மேல இருந்து கீழே ஃப்ளோ ஆகுறனால டவுன்வர்ட். ஓகே, அப்போ இப்போ நம்ம ஆன்சரை எப்படி எடுத்து எழுத போறோம்? current flow through 3 ohm resistor. 3 ohm resistor is equal to I1 dash plus I2 dash, that is equal to I1 dash என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? I1 dash வந்து 4, அப்படிதானே? I2 dash என்னது? 2. So 4 plus 2, that is equal to 6 amps. So magnitude of current என்னது? That is magnitude of current in 3 ohm resistor is 6 amps and the direction is downward. ஓகே, downwards. ஓகேவா? டிரெக்ஷன் எங்க இருக்குது? downwards. அப்படின்னா இந்த பாயிண்ட் x ன்னு எடுத்துக்க, இந்த பாயிண்ட் y ன்னு எடுத்துக்க. so downward from x to y. ஓகேவா? x ல இருந்து y க்கு ஃப்ளோ ஆயிருக்கு. x ல இருந்து என்னது? y க்கு ஃப்ளோ ஆயிருக்கு. சரியா? எத்தனை ஆம்ஸ்? 6 ஆம்ஸ். நம்ம கண்டுபிடிச்சாச்சு ப்ராப்ளம். that's all.